வணக்கம், நான் உங்கள் நித்யா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ரீசெண்டாக நம்ம டிஎன்செட்டுடைய ப்ராக்டிஸில் தான் இருக்கும். சேனலுக்கு புதுசு அப்படின்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். தென் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ உங்களுக்கு கிளாஸஸ் வந்து அடுத்த நியூ பேட்ச் வந்து செக்ஷன் வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வேணுங்கிறவங்க அதில் கலந்துக்கலாம். எல்லாத்துக்குமே செப்பரேட் யூனிட் ஆர்டர் தான், ஃபுல் யூனிட்ஸுமே கவர் ஆகும். ஸோ வேணுங்கிறவங்க என்னுடைய நம்பருக்கு பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம், காண்டாக்ட் பண்ணி பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபுல் கோர்ஸும் எடுத்துக்கலாம். தென் உங்களுக்கு வந்து அசர்ஷன் ஃபார்மேட்டில் தான் நிறைய கொஸ்டின்ஸ் வரும் நிறையா. ஸோ அது வந்து மெயின் கண்டென்ட் தெரியாமல் உங்களுக்கு வந்து அடிக்க முடியாது. ஸோ அதனால் நான் அசர்ஷன் ஃபார்மேட்டில் உள்ளது எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு எக்ஸாம்ஸ் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கிவன் பிலோ ஆர் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ்னு கொடுத்து 2 செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏ ஆர்னு அசர்ஷன், ரீசன்னு. So it is the responsibility of the teacher to make students active listeners with the help of different interactive techniques-னு கொடுத்துருக்காங்க. இப்போ டீச்சருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸை ஆக்டிவ் லிசனராக வச்சுருக்கணும், ஆக்டிவாக அவங்க கவனிக்கணும். ஸோ ஆக்டிவாக வச்சுருக்கணும். அது வந்து கம்பல்சரி ட்ரூவான ஸ்டேட்மெண்ட் தான். ஏதாவது ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணும்போது ஸோ நல்ல விதமாக அவங்களுக்கு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி, ஒரு மெத்தட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி அவங்களுக்கு நல்ல விதமாக நம்ம எடுக்கும்போது அவங்க ஆக்டிவாக லிசன் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து ட்ரூவான ஸ்டேட்மெண்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா, ரீசன் ஆர் இன் டீச்சர் சென்ட்ரிக் கம்யூனிகேஷன். டீச்சர் சென்ட்ரிக் கம்யூனிகேஷன்னா டீச்சர் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட் வந்து லிசன் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் டென்ட் டு பிகம் பாசிவ் லிசனர். அதாவது நம்ம வந்து இப்போது டெக்னிக் யூஸ் பண்ணாமல் இருந்தோன்னா அவங்க வந்து பாசிவ் லிசனராக மாறலாம், அவங்க வந்து கவனிக்காமல் போகலாம். ஓகே, அவங்க ரிப்ளை பண்ணாமல் போகலாம். ஸோ அப்போ புரியாது அவங்களுக்கு. நல்ல விதமாக பண்ணால் நல்ல விதமாக புரியும். ஓகே, ஸோ அப்போ ரெண்டுக்குமே கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ அப்போ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. அப்போது டீச்சர் சென்ட்ரிக், டீச்சர் மட்டும் முன்னாடி இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சில நேரம் ரிப்ளை பண்ண ஆல்ரெடி வந்து அவங்க பாசிவ் லிசனர் தான், ஹியர் மட்டும்தான் பண்ணுவாங்க, ஃபீட்பேக் கொடுக்க மாட்டாங்க. இஃப் இட் இஸ் நம்ம தான் பொறுப்பு ஆக்டிவாக இருக்கிறதுக்கு, அப்போ நம்ம ஏதாவது ஒரு டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ ஆன்சர் வந்து ஏ வந்து உங்களுக்கு ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, கிவன் பிலோ ஆர் 2 ஸ்டேட்மெண்ட் அசர்ஷன் ஏ, ரீசன் ஆர் அப்படி கொடுத்துருக்காங்க. த பர்பஸ் அண்டர்லையிங் மாடர்னா இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் நிறைய நடக்குது. தென் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எஜுகேஷன் நிறைய கொடுக்குறாங்க. ஐசிடி பேஸ்டு சப்போர்ட் சிஸ்டம்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு சிஸ்டம் ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். ஐசிடி இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இன் டீச்சிங்கில் அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, இஸ் டு ஆப்டிமைஸ். அது எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா, லேர்னிங் அவுட்கம்க்கு. ஏதோ ஒன்று விஷயத்த கற்றுக்கிட்டு நமக்கு வந்து நிறையா ஸ்கோர்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி அவுட்கம் கிடைக்கிது. அப்போ ரீசன்ஸ் ஆரில் வந்து அண்ட் எஃபெக்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷனல் சப்போர்ட் சிஸ்டம். இன்ஸ்ட்ரக்ஷனல் சப்போர்ட் சிஸ்டம்னா கம்ப்யூட்டர் பேஸில் பிபிடி ப்ரெசன்டேஷன் வந்து லிங்க் பண்ணி நம்ம வந்து டீச்சிங் பண்ணும்போது ஹேஸ் டு லிங்க்டு வித் த என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் கண்டிஷன். நல்ல விதமாக நமக்கு லேர்னிங் கண்டிஷன்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ டீச்சிங்குடைய மெயின் பர்பஸ் வந்து நமக்கு லேர்னிங் அவுட்கம் தான். அது கம்ப்யூட்டர் பேஸ்டு சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணும்போது இன்னும் எஃபெக்டிவாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் ரீச் ஆகுது. ஸோ அப்போ ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகிறதுனால போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ அப்படின்றது ரைட் ஆன்சர். அப்போ மாடர்ன் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் வந்து உங்களுக்கு லேர்னிங் அவுட்கம் பண்ணுறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது. அப்போ ஏ வந்து ரைட் ஆன்சர். தென் நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கிவன் பிலோ ஆர் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2ன்னு கொடுத்துருக்காங்க. பர்சனாலிட்டி கான்ஃப்ளிக்ஸ் இன் எ கிளாஸ் ரூம் சிச்சுவேஷன். கான்ஃப்ளிக்ஸ் அப்படின்றது சண்டை, மோதல் அப்படின்னு அர்த்தம். பர்சனலினா யார் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸோ டீச்சரோ அல்லது ஸ்டூடெண்ட்ஸோ சண்டை போடுறது, மோதல் பண்ணுறது இன் எ கிளாஸ் ரூம் சிச்சுவேஷனில் வந்து ஆர் எ பேரியர் தான். பேரியர்னால் தடைகள், அப்ஸ்ட்ரக்கிள்ஸ்னாலும் தடைகள் தான். ஸோ தடைகளாக தான் அது இருக்கும் டு எஃபெக்டிவாக இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு, பேசுகிறதுக்குன்னு அர்த்தம். அப்போ வந்து இது வந்து என்னென்னா ட்ரூ தான் அந்த ஸ்டேட்மெண்ட். அப்போ ட்ரூ வந்து இது ஒன்று இருக்குது. சாரி
இது ஒன்று இருக்குது. மற்ற 2 ஆப்ஷன்ஸ்க்கும் வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. ஓகே. ஸோ அப்போ பர்சனாலிட்டி கான்ஃப்ளிக்ஸ் இன் ஏ கிளாஸ் ரூம்னா பர்சனலாக மோதுறாங்க இன் ஏ கிளாஸ் ரூம் சிச்சுவேஷனில், அது ஒரு தடையாக தான் இருக்கும் பேசுகிறதுக்கும் வாங்குறதுக்கும். ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் செகண்ட் பார்த்திங்கன்னா இம்பர்சனல் கம்யூனிகேஷன்ஸ் இஸ் இன்வேரியபிளி கன்சிடர்டு த பெஸ்ட் சொல்யூஷன் இன் ஏ கிளாஸ் ரூம் என்வாயர்மெண்ட். இம்பர்சனல் கம்யூனிகேஷன்னா ரொம்ப பேசிக்க மாட்டாங்க. ஓகே. லைட்டாக பேசக்கூடியது இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரை. ஸோ இது வந்து பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்குமா கிளாஸ் ரூம் என்வாயர்மெண்ட்டில்? கிளாஸ் ரூம் என்வாயர்மெண்ட்டில் ஃபீட்பேக் கொடுக்கணும், நல்லா சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து ஸ்டடி பண்ணால் மட்டும்தான் என்ன ஆகும், எஃபெக்டிவாக இருக்கும். அப்போ வந்து பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்காது கொஞ்சம் பேசினா. ஓகே. ஸோ அப்போ இது வந்து ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட். அப்போது 1 இஸ் ட்ரூ பட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் இஸ் வந்து ஃபால்ஸ். அப்போ போத் வந்து ட்ரூ வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. அப்போ சி வந்து கரெக்டான ஆன்சர் ஆகுது. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் இஸ் ஃபால்ஸ். ஓகே. தென் நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் வந்து அதே மாதிரி கான்செப்ட் கொஞ்சம் எப்படி மாறுதலாக வந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு தரவாகணும் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா யூசஸ் ஆஃப் ஐசிடி இஸ் ஜஸ்டிஃபைட் டியூரிங் டீச்சிங் வித் எ வியூ டு ஆப்டிமைசிங் லேர்னிங் அவுட்கம். இந்த ஆப்டிமைசிங் அப்படின்றது என்னென்னு பார்த்திங்கன்னா மேக் த பெஸ்ட்டுன்னு அர்த்தம். ஸோ ஆல்ரெடி வந்தது தான், கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணி கேட்டிருக்காங்க. ஐசிடின்றது ஒரு கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி டீச்சிங் பண்ணும்போது நமக்கு லேர்னிங் அவுட்கம் வந்து பெஸ்ட்டாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கம்பல்சரி பெஸ்ட்டாக கிடைக்கும் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். ஸோ தட் இஸ் ட்ரூ. Uses of ICT is justified during the teaching with a view to optimizing learning outcome. It is a true one. Okay. The next one, learning outcomes are contingent on uses of ICT during teaching. ஸோ இதில் வந்து கண்டென்ஜென்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்திங்கன்னா எதர்ச்சியாக நமக்கு வந்து அவுட்கம் வந்து கொடுக்குமா அப்படின்னு கொடுத்துருக்கு. டீச்சிங் வந்து ஐசிடி நம்ம பண்ணும்போது எதர்ச்சியாக நமக்கு அவுட்கம் கொடுக்குமா, டீச்சிங் அப்படின்ற விஷயம் அவுட்கம் கொடுக்குமான்னு எதர்ச்சியாலாம் அவுட்கம் கொடுக்காது. ஐசிடி பண்ணும்போது பெஸ்ட்டாகவே எஃபெக்டிவாகவே கொடுக்கும் அப்படின்றது தான் நம்ம பார்த்தோம் கான்செப்ட்டு. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்ரூ, செகண்ட் ஒன் வந்து ஃபால்ஸு. அப்போ ஏ இஸ் ட்ரூ, ஏ இஸ் கரெக்ட் பட் ஆர் இஸ் நாட் கரெக்ட். அப்போ பி வந்து ரைட் ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கிவன் பிலோ ஆர் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே. ஸோ இது வந்து என்னென்னா கம்யூனிகேஷன்லேருந்து வந்திருக்கு. சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் ஹாவ். சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ்னாலே வந்து என்கோடிங் அதில் வந்துடும். அப்போது வந்து நம்ம வந்து வேர்ட்ஸு பிக்சர்ஸ் இதெல்லாம் சொல்லி தான் நம்ம வந்து ஒரு ஆளுக்கு புரிய வைப்போம். ஸோ அப்போ ஹாவ் இன்டர்னல் ரிலேஷன்ஸ் டு ப்ரொடியூஸ் மீனிங். அது வந்து மீனிங் கொடுக்குமான்னு கேட்குறாங்க. இன்டர்னலினா நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்து ஒரு மீனிங் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா கம்பல்சரி அது மீனிங் கொடுக்கும் இல்லையா? ஸோ அப்போ வந்து அது வந்து ட்ரூவான ஒன். ஓகே. அடுத்தது ஸ்டேட்மெண்ட் 2 பார்த்திங்கன்னா திஸ் இஸ் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் எ நெட்வொர்க் ஆஃப் சைன்ஸ் த்ரோ சச் ரிலேஷன்ஸ். ஸோ இப்போ சொன்னேன் இல்லையா, வாட்ஸ்அப்பில் நீங்கள் சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் வந்து நீங்கள் அனுப்பும்போது கம்பல்சரி அவங்களுக்கு வந்து அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க, ரிப்ளை பண்ணுவாங்க, மீனிங் புரியும். திஸ் இஸ் த பாசிபிள் பிகாஸ் ஆஃப் யா நெட்வொர்க் ஆஃப் சைன்ஸ் த்ரோ சச் ரிலேஷன்ஸ். ஓகே. ஸோ அப்போ வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே போத்தே ட்ரூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு ரைட் ஆன்சராக வரும். ஓகே. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெல். நல்லா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நித்யா. நன்றி. லைக், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.